Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து Vba Userform part 25 ல என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படினா dependent drop down list வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். இந்த dependent drop down list வந்து எப்படி ஆக்ட் ஆகும் அப்படினா நம்ம ஒரு parent drop down இருக்கும். அந்த drop downல வந்து நம்ம ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுவோம். அதுக்கு ரிலவெண்டா இருக்கிற நேம்ஸ் வந்து அடுத்து இருக்கிற drop down listல நமக்கு டிஸ்ப்ளே பண்ணனும். இதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம கிட்ட வந்து 2 drop down இருக்கு. அது வந்து எப்படின்னா யூசர் ஃபார்ம்ல நம்ம இப்போ கிரியேட் பண்ண போறோம். நம்ம இதுக்கு முன்னாடி இதே டிபெண்டன்ட் drop down லிஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நேம்டு ரேஞ்ச் வச்சு நம்ம டேட்டா வேலிடேஷன்ல இந்த கான்செப்ட் பார்த்துருக்கோம். இப்போ இங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டைனமிக்கா வந்து நம்ம யூசர் ஃபார்ம்ல டிபெண்டன்ட் drop down லிஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த ஷோ யூசர் ஃபார்ம் அப்படின்ற பட்டன் வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு ஒரு யூசர் ஃபார்ம் எனேபிள் ஆகுது. இந்த யூசர் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. இப்போ ஸ்டேட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஏ காலம்லயும் பி காலம்ல டிஸ்ட்ரிக்டும் இருக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்க இந்த ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்டேட்ஸ் வந்து எனக்கு இங்க டிஸ்ப்ளே பண்ணுது. நான் ஏதாவது ஒரு ஸ்டேட் இங்க நான் சூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். கேரளாவை நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ண உடனே எனக்கு இங்க போயிட்டு நான் செக் பண்றேன். கேரளாவோட அந்த டிஸ்ட்ரிக்ட் நேம்ஸ் எல்லாமே எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே பண்ணுது. ஓகேங்களா? அதுவே தமிழ்நாடு செலக்ட் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட்ல வந்து தமிழ்நாடோட டிஸ்ட்ரிக்ட். சோ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற டிராப் டவுனை டிபெண்ட் பண்ணி இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து நமக்கு ஆக்ட் ஆகும். அதனால தான் நம்ம டிபெண்டன்ட் டிராப் டவுன் லிஸ்ட்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் இருக்கிற கொம்போ பாக்ஸை டிபெண்ட் பண்ணி இந்த செகண்ட் இருக்கிற கொம்போ பாக்ஸ் வந்து நமக்கு ஆக்ட் ஆகும். இப்போ இந்த இடத்துல நான் கர்நாடகா சூஸ் பண்றேன். கர்நாடகா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து எனக்கு இங்க ஷோ பண்ணுது. சைமல்டேனியஸா இந்த D2 செல்லுலயும் நமக்கு சேஞ்சஸ் தெரியும். இந்த F காலம் G காலம்ல நமக்கு இங்க டிராப் டவுன்ல நம்ம என்ன ஸ்டேட் செலக்ட் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி அங்க சேஞ்ச் ஆகும். இது எப்படின்னாக்க இதை வந்து நம்ம வெறும் VBA கோடு மட்டும் வச்சு பண்ணல. இதுல ஒரு மெயின் கான்செப்ட் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிருக்கோம். என்னன்னா அட்வான்ஸ்டு ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இந்த கான்செப்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுல வந்து நம்ம அடுத்த வீடியோல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டோட்டலா ஃபுல்லா VBA கோடுலயே எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து என்னன்னா நம்ம அட்வான்ஸ்டு ஃபில்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி VBA கோடு வச்சு நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ இது எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வீடியோவை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்க இன்ஸ்டன்டா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த டேட்டாவை நான் அப்படியே என்ன பண்றேன், ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். பிகாஸ் நம்ம வந்து வேற ஒரு ஒர்க் புக்ல தான் இப்போ நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ நான் என்ன பண்றேன், என்கிட்ட இருக்கிற இந்த டேட்டா செட் அப்படியே நான் என்ன பண்றேன், ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? காப்பி பண்ணி நான் என்ன பண்றேன், நியூவா ஒரு ஒர்க் புக் கிரியேட் பண்ணிட்டு அங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இங்க பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து விசிபிள் ஆகுற மாதிரி நான் என்ன பண்றேன், ஜூம் இன் பண்ணிக்கிறேன். இந்த பட்டன் வந்து இப்போ நமக்கு தேவையில்லை. நான் வந்து இப்போ டெலீட் பண்ணிக்கிறேன். லாஸ்டா நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ இதுல இருக்கிற கண்டென்ட் வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இந்த கண்டென்ட்டை டெலீட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை வந்து நான் மேக்ரோ எனேபிள்டு ஃபைலை நான் வந்து டெஸ்க்டாப்ல வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 25 டிபெண்டன்ட் ட்ராப் டவுன் லிஸ்ட் இன் யூசர் ஃபார்ம்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு சேவ் ஆயிடுச்சு. இப்போ ஏ காலம்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஆந்திரா டிஸ்ட்ரிக்ட் நான் ஃபில்டர் பண்றேன். ஆந்திரா டிஸ்ட்ரிக்டோட நேம்ஸ் எல்லாமே இங்க எனக்கு இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட், கர்நாடகா, இப்படி 4 ஸ்டேட்டுக்கான அந்த டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து நம்ம பாட்டம்ல எப்படி நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்டோட இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு
டிஸ்ட்ரிக்ட்க்கும் அந்த ஸ்டேட் நேம் இருக்கும். இங்கே வந்து நான் இந்த டிஸ்ட்ரிக்டை வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் ஒவ்வொன்றுக்கும் இந்த ஸ்டேட் நேம் இருக்கும். இப்போ நான் அந்த ஸ்டேட் நேம் வந்து டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணால் 4 ஸ்டேட் இருக்கு. அந்த 4 ஸ்டேட்டை வந்து ஜே காலம்ல கொண்டு வந்து நான் அசைன் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, இது எதுக்காக நான் சொல்றேன், அந்த ஃபர்ஸ்ட் காம்போ பாக்ஸ்ல நமக்கு இந்த நேம்ஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ணணும். ஓகேங்களா, அதுக்காக நான் என்ன பண்றேன், அதை வந்து யூனிக்கா வந்து நான் டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணி ஜே காலம்ல கொண்டு போயிட்டு நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் பண்ண வேண்டியது அட்வான்ஸ்டு ஃபில்டர் யூஸ் பண்ணி நான் ஒரு ஒர்க் இங்கே பண்ணணும். ஃபார்ம் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஃபார்மை டிசைன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம அட்வான்ஸ்டு ஃபில்டர் யூஸ் பண்ணி நம்ம இங்கே எப்படி இந்த ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து பாருங்க, டெவலப்பர் டேப் போயிடுறேன். இங்க விஷுவல் பேசிக் அப்ளிகேஷன் இருக்குல்ல, இங்க வந்து நம்ம ஆல்ரெடி இருக்கிற ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நமக்கு அந்த ஃபைல் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ டெவலப்பர் டேப்ல போயிட்டு இங்க விஷுவல் பேசிக் போறேன். இங்க இன்சர்ட்ல போயிட்டு ஒரு யூசர் ஃபார்ம் வந்து நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இந்த யூசர் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை விட்த்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதோட கேப்ஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு கல்லணை ஒயிட்னு சொல்லிட்டு நம்ம சேனல் நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபார்ம் என்டையர் ஃபார்ம் வந்து நான் என்ன பண்ணுறேன், பேக் கலர் வந்து நான் பேலட்டில் போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், 2 லேபிள் 2 காம்போ பாக்ஸ் வந்து நான் உள்ள இன்சர்ட் பண்ண போறேன். 2 லேபிள். இப்போ இந்த லேபிளை நான் இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இந்த ஃபார்மோட ஃபாண்ட் எல்லாத்தையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் டைப் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஏரியல் டைப்ல நான் செட் பண்ணிக்கிட்டு போல்ட் கொடுத்துக்கிறேன். இங்க வந்து 12 கொடுத்துக்கிறேன். பிகாஸ் நான் கண்ட்ரோல் இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபார்ம்லேயே வந்து ஃபாண்ட்டோட டைப்லாம் நான் செட் பண்ணிட்டேனாக்க நம்ம எந்த கண்ட்ரோல் இன்சர்ட் பண்ணாலும் சேம் ஃபார்மேட் வந்து நமக்கு அப்ளை ஆகும். அதுக்காக ஓகேங்களா. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே லேபிள் இன்சர்ட் பண்ணுறேன். இந்த லேபிளுக்கான கேப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேட்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸ்ட்ரேட்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே ஒரு காம்போ பாக்ஸ் வந்து நான் உள்ள இன்சர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த காம்போ பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் கரெக்டாக நான் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பாருங்கள், இந்த லேபிளை வந்து நான் கரெக்டாக இதுக்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணிக்கிறேன். ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி மிடில் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இந்த காம்போ பாக்ஸோட பேக் கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேலட்டில் போயிட்டு நான் சம்திங் ஏதாவது கலர் கொடுத்துக்கலாம். இந்த கலர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இந்த ரெண்டையும் அப்படியே செலக்ட் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கான் மாதிரி ஒரு சிம்பிள் வரும். இதை அப்படியே நான் டிராகிங் பண்ணுறேன். பாட்டமில் எனக்கு 1 more காப்பி கிடைக்குது. ஓகேங்களா, இப்போ இதில் போயிட்டு எடிட்டில் போயிட்டு டிஸ்ட்ரிக்ட் ஓகேங்களா கொடுத்தாச்சு. இப்போ ஃபார்ம் டிசைன் பண்ணிட்டோம். இவ்வளோதான் ஃபார்மில் நமக்கு ஒர்க்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸலில் போயிட்டு ஃபியூ ஒர்க் இருக்குது. அது என்னன்னாக்க இந்த அட்வான்ஸ்டு ஃபில்டரில் போயிட்டு நம்ம எப்படி ரேஞ்செலாம் செட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ரேஞ்சு செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஜே காலமில் இருக்கு இல்லைங்களா, இந்த ஜே காலமில் இருக்கிற இந்த J2லேருந்து இந்த ஸ்டேட் நேம்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே நேம்டு ரேஞ்சில் நேம் பாக்ஸ் இருக்குங்களா, அங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஸ்டேட் நேம் சொல்லிட்டு நான் நேம்டு ரேஞ்சு செட் பண்ணிக்கிறேன். ஸ்டேட் அண்டர்ஸ்கோர் நேம்ஸ்னு சொல்லி கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ நான் இங்கே இந்த நேம் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் நேம்ஸ் இருக்குங்களா, இதை நான் செலக்ட் பண்ண உடனே இந்த J2லேருந்து J5 வரைக்கும் நமக்கு செலக்ட் ஆகுது. ஸோ இதான் நம்மளோட நேம்டு ரேஞ்சு. ஸோ
இந்த நேம் ரேஞ்ச் நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு போயிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் combo box இருக்கு இல்லைங்களா அதுல நான் இதை ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த combo boxல நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த combo boxல கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த டிசைன் மோட்ல combo boxல கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோவில் வந்து டவுன்ல வந்தீங்கன்னாக்க நமக்கு ஒரு ரோ சோர்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த ரோ சோர்ஸ்ல வந்து ஜஸ்ட் அந்த நேம்டு ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்டேட் அண்டர்ஸ்கோர் நேம்ஸ் நம்ம நேம்டு ரேஞ்ச் செட் பண்ணோம் இல்லைங்களா ஸ்டேட்டுக்கு ஜே காலம்ல அந்த நேம்டு ரேஞ்சை அங்கே கால் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த யூசர் ஃபார்மை நீங்கள் கால் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த 4 ஸ்டேட் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஸ்டேட் நேம் இங்கே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எக்ஸலில் போயிட்டு அட்வான்ஸ்டு ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம சில ஒர்க் இங்கே பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த டேட்டா டேப்ல ரிப்பன் டேப்ல டேட்டா அப்படின்ற டேப்ல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டருக்கு பக்கத்தில் இங்கே அட்வான்ஸ்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்கிற டேட்டா செட்டை வந்து நமக்கு செலக்ட் பண்ணோம். இங்கே ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் பட்டன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஃபில்டர் த லிஸ்ட் இன் பிளேஸ்னு இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து காப்பி டு அனதர் லொக்கேஷன் இருக்குது. இந்த செகண்ட் ஆப்ஷன் பட்டன் நான் சூஸ் பண்ணிக்கிட்டு இந்த லிஸ்ட் ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா இந்த லிஸ்ட் ரேஞ்சை வந்து நான் டெலீட் பண்ணிக்கிட்டு இந்த என்டையர் ஏ காலமை வந்து நான் இங்கே அசைன் பண்ணுறேன். ஓகேங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்டையர் ஏ காலமை நான் சூஸ் பண்ணுறேன். ஏ காலம்ல இருந்து பி காலம் வரைக்கும் தட் மீன்ஸ் ஏ டு பி. ஓகேங்களா செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து என்னோட க்ரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் கிளிக் பண்ணிக்கிட்டு என்னோட க்ரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா க்ரைட்டீரியா ரேஞ்சு இந்த D1 D2 செல்லை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அகைன் காப்பி டு எந்த பிளேஸில் கொண்டு போயிட்டு நான் பேஸ்ட் பண்ணணும் அந்த வேல்யூ இங்கே ஸ்டேட்டை செலக்ட் பண்ணும்போது எனக்கு அங்கே போய் பிளேஸ் ஆகணும். அந்த ஏரியாவை வந்து நான் சூஸ் பண்ணுறேன். ஹெட்டர் வந்து சேம் ஹெட்டராக இருக்கணும். இங்கே பாருங்கள் F1 G1 இந்த ரெண்டையும் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 3 ரேஞ்சஸ் நம்ம செட் பண்ணிடுவோம். ஒன்று லிஸ்ட் ரேஞ்சு, ஒன்று க்ரைட்டீரியா ரேஞ்சு, ஒன்று காப்பி டு ரேஞ்சு. ஓகேங்களா இப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் ஓகே கொடுக்குறேன். இப்போ கொடுத்த உடனே இங்கே பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி ஒரு இது டிஸ்பிளே பண்ணுது. இப்போது இந்த இடத்துல நான் இதை டெலீட் பண்ணிக்கிறேன். எந்த நேமும் இல்லாதனால நமக்கு அங்கே அப்படி டிஸ்பிளே பண்ணுது. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கேரளான்னு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். கேரளான்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஆல்ரெடி அட்வான்ஸ்டு ஃபில்டரில் இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இங்கே போயிட்டு பாருங்கள். இங்கே நான் ஆல்ரெடி இருக்குல்ல ஓகே கொடுக்குறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கேரளாவை மட்டும் எனக்கு இங்கே ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுது. பேஸ்ட் ஆன் இந்த D2 செல்லில் என்ன வேல்யூ இருக்கோ அதை பேஸ் பண்ணி இந்த கேரளா ஸ்டேட்டு அந்த டிஸ்ட்ரிக்டை கொண்டு வந்து இங்கே நமக்கு பிளேஸ் பண்ணுது. ஓகேங்களா இப்போ உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போ கோடில் நம்ம அசைன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அட்வான்ஸ்டு ஃபில்டரில் என்னென்ன பண்ணணுமோ அந்த ஆப்ஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வியூவில் போயிட்டு இந்த கிரில் லைன்ஸ் நான் அன்செக் பண்ணிக்கிறேன். இந்த டேட்டா செட் இருக்கிற ஏரியாவை தவிர நமக்கு அந்த கிரில் லைன்ஸ் வந்து போயிடும். நமக்கு வந்து கிளியர் விசிபிள் இருக்கும். இப்போ டெவலப்பர் டேப்பில் போயிட்டு இங்கே விஷுவல் பேசிக்கில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் என்னோட ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட்டுக்கான combo பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா இந்த combo பாக்ஸோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா combo பாக்ஸ் 1ன்னு இருக்குது. அதே மாதிரி செகண்ட் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா combo பாக்ஸ் 2ன்னு இருக்குது. நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணல. ஸோ இப்போ combo பாக்ஸ் 1ல் வந்து நான் என்ன பண்ணுறேன் டபுள் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். combo பாக்ஸோட நேம் வந்து நீங்கள் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். ஸ்டேட்டுன்னு இப்போ நான் வேணால் ரீநேம் பண்ணிக்கிறேன் நம்ம ஐடென்டிஃபிகேஷனுக்காக. combo பாக்ஸ் 1 _ ஸ்டேட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா ஸ்டேட்ஸ்னு. combo பாக்ஸ் 2 _ டிஸ்ட்ரிக்ட்ஸ்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா இப்போ இந்த combo பாக்ஸ் 1ல் ஸ்டேட் இருக்கு இல்லைங்களா இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு இந்த combo பாக்ஸ் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா
அந்த combo box 1 underscore states னு சொல்லிட்டு அந்த நேம்ல வந்து இங்க click change eventல நமக்கு இங்க வந்து macro create ஆயிருக்கு. இப்போ பாருங்க இங்க வந்து நான் என்ன பண்றேன், dim I as integer data typeல ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். I equal to 2 னு சொல்லிட்டு நான் அசைன் பண்ணிக்கிறேன். அதுக்கு அப்புறம் sheets of என்னோட sheet 1 because என்னோட sheet name வந்து பாத்தீங்கன்னா sheet 1 ன்னு இருக்கு. அங்க range of d2 ல d2 dot value equal to என்னோட combo box இருக்குங்களா, அந்த combo box 1 dot value. இப்போ என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா என்னோட d2 செல்லில் இருக்கிற வேல்யூ தான் என்னோட combo box 1 ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கோட் நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கு. என்னன்னா அந்த அட்வான்ஸ்டு ஃபில்டர் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு கோடு வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா காலம்ஸ் ஆஃப் A காலம் வந்து B காலம் தான் நம்ம அங்க லிஸ்ட் ரேஞ்ச் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? அந்த ரேஞ்ச் கொடுத்துக்கிறேன். இங்க வந்து அட்வான்ஸ்டு ஃபில்டர் ஆக்ஷன் எக்ஸல் ஃபில்டர் காப்பி criteria range equal to range of. இங்க வந்து நம்ம லைனை பிரேக் பண்ணிக்கலாம், அதர்வைஸ் நமக்கு வந்து ரொம்ப லென்த்தா போகும். நான் வந்து லைனை வந்து பிரேக் பண்ணிக்கிறேன். அதர்வைஸ் இந்த இதை வந்து நம்ம கன்டினியூ பண்ணிக்கலாம். இந்த ரேஞ்ச் ஆஃப் d1 ல இருந்து இந்த d2 கிரைட்டீரியா ரேஞ்ச் கொடுத்தோம் இல்லைங்களா, அதை நம்ம இங்கே கொடுத்துக்கிறோம். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு கம்மா கொடுத்துக்கிறேன். இப்போ அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டு நியூ லைன் பிரேக் பண்ணிக்கிறேன். இது வந்து சேம் லைன் தான், ஒரே லைனாக தான் இருக்கும். பட் நம்ம கோடை வந்து பிரேக் பண்ணுறோம், நமக்கு விசிபிள் இருக்கணும். இல்லைனாக்கா நமக்கு லென்த்தில் வந்து சைடில் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போகிற மாதிரி வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஸ்பேஸ் கொடுத்து நான் அண்டர்ஸ்கோர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அகைன் வந்து காப்பி டு ரேஞ்ச் range of f1 g1. நம்ம அந்த காப்பி டு ரேஞ்ச் வந்து f1 ல இருந்து இந்த ஏரியா செலக்ட் பண்ணோம் பாத்தீங்களா, இந்த ரேஞ்ச் கமா யூனிக் ஃபால்ஸ். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், என்னோட combo box 2 இருக்கு இல்லைங்களா, அந்த combo box 2 வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி போட்டதுக்கப்புறம் ஏதாவது வேல்யூ இருந்ததுன்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வேல்யூ இருந்ததுன்னா அதை நான் வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இந்த ஈவெண்ட் முடிஞ்சோடனே டாட் கிளியர். இப்போ டூ லூப்பில் டூ அன்டில் range of இங்க வந்து பாத்தீங்கன்னா G காலம்ல ith row னு சொல்லி நான் கொடுக்கிறேன். டாட் வேல்யூ. இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா G காலம் வருது இந்த டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா? இந்த டிஸ்ட்ரிக்ட் தான் நம்ம இங்க கொடுத்துட்டு ஈக்குவல் டு blank. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆல்ரெடி டூ அன்டில் என்ன பண்ணும் அப்படிங்கிறது தெரியும். டில் இந்த blank வர வரைக்கும் நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த combo box 2 இருக்கு இல்லைங்களா, அதோட combo boxல வந்து add item என்ன பண்ண போகிறோம்னா cells of ith row 7th column சொல்கிறோம். டாட் வேல்யூ எதுனா 7th காலம்ங்கிறது இந்த 1 2 3 4 5 6 7 இந்த G காலம் தான் 7th காலம். ஓகேங்களா?
7th காலம்னு கொடுத்துடுறோம். இங்கே வந்து I equal to I plus 1 ஒவ்வொரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகி இந்த டூ லூப்பில் வந்து நமக்கு இது லூப் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து லூப்பை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன், என் பண்ணிக்கிறேன் லூப்பை. இங்கே வந்து பாருங்கள், இப்போ இவ்வளோ தான் கோடு, இவ்வளோ தான் நமக்கு. இப்போ இந்த கோடு எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு கிளிக் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இங்கே போயிட்டு நான் கேரளா செலக்ட் பண்ணுறேன். கேரளா தான் ஆல்ரெடி செலெக்ஷனில் இருக்குது. கேரளாவோட டிஸ்ட்ரிக்ட் இங்கே நமக்கு ஷோ பண்ணுது. இப்போ ஆந்திரா செலக்ட் பண்ணுறேன். ஆந்திரா அங்கே வந்து டிஸ்பிளே பண்ணுது. இங்கே ஆந்திராவோட டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே நமக்கு ப்ராப்பராக வந்து ஷோ பண்ணுது. ஸோ கர்நாடகாவோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே லிஸ்ட்டில் வருது. ஸோ ப்ராப்பராக நமக்கு ஆக்ட் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு மாடியூலில் வந்து ஒரு சப் ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணி அந்த யூசர் ஃபார்மை ஷோ பண்ணிக்கலாம். சப் டிஸ்பிளே யூசர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நான் மேக்ரோ நேம் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஃபார்ம் 1.showன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? என்னோட யூசர் ஃபார்ம் 1 வந்து நான் ஷோ பண்ணணும். ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஒரு பட்டன் வந்து சிம்பிளாக நான் ஷேப்பில் போயிட்டு இன்சர்ட் பண்ணிக்கிறேன். எடிட் டெக்ஸ்டில் ஷோ யூசர் ஃபார்ம். ஓகேங்களா? சொல்லி கொடுத்துக்கிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட்ஸ் நம்ம எல்லாம் எப்பவும் போல் நம்ம பண்ணிக்கலாம். போயிட்டு பிவெல்ல போயிட்டு நான் சம்திங் உங்களுக்கு என்ன டைப் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்டோட கலர் வந்து பிளாக் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அசைன் மேக்ரோவில் போயிட்டு டிஸ்பிளே யூசர் ஃபார்ம்ன்றது நம்ம மேக்ரோ நேமு. ஸோ அந்த மேக்ரோ நேமில் நம்ம ஆல்ரெடி வந்து அந்த யூசர் ஃபார்ம் 1 வந்து ஷோன்னு கொடுத்துருக்கோம். இப்போ நான் இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு அந்த ஸ்பெசிஃபிக் யூசர் ஃபார்ம் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இப்போ இதில் போயிட்டு நம்ம இங்கே என்ன செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இங்கே லிஸ்ட் ஆகும், நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இந்த அட்வான்ஸ்டு ஃபில்டர் யூஸ் பண்ணாமல் நம்ம VBAலேயே வந்து எப்படி டிபெண்டன்ட் ட்ராப் டவுன் லிஸ்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.